வணக்கம் அன்பு நண்பர்களே. ஒரு முறை மகா பெரியவரை பார்க்க ஒரு அறிவியல் அறிஞர் வந்திருந்தாரு. அவர் மகா பெரியவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கேட்டாரு, மகாபாரதத்துல பலவிதமான அஸ்திரங்களும் சஸ்திரங்களும் பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இரும்புக்கு எப்படி மிகப்பெரிய சக்தியை வெளிப்படுத்துற தன்மை இருக்கும்? நெருப்பு வந்துச்சுன்றாங்க, நீர் வந்துச்சுன்றாங்க, இதெல்லாம் எந்த விதத்துல சாத்தியம் அப்படின்னு கேக்குறாரு. அப்போ மகா பெரியவர் சொன்னாரு, சஸ்திரங்கள் என்பது சாதாரண ஈட்டி, அம்பு, வாள், கேடயம், உலோக ஆயுதங்கள். அஸ்திரங்கள் என்பது அந்த உலோக ஆயுதங்கள் மேல் மந்திர சக்தியை பிரயோகித்து அதற்குரிய தெய்வங்களின் மூலம் அந்த ஆயுதங்களை இயக்குவது. உயர்ந்த மிக ரகசியமான மந்திரங்களை ஒரு உலோகத்தினால் ஈர்த்து அந்த மந்திரத்திற்குரிய தெய்வத்தையும் அதனுடைய தன்மையையும் அந்த ஆயுதங்களின் மூலம் எதிரிகளின் மேல் வெளிப்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு அக்னிக்குரிய மந்திரத்தை உருவேற்றி ஒரு அம்பில் செலுத்தினா அக்னி தேவனுக்குரிய சக்தி அந்த அம்புல வெளிப்படும். அது மட்டும் இல்ல, பிரம்மாஸ்திரம் மாதிரி பெரிய அஸ்திரங்களை பயன்படுத்தும் போது அந்த குறிப்பிட்ட இடத்துல அடுத்த 12 ஆண்டுகளுக்கு புல் பூண்டு கூட முளைக்காது அப்படிங்கிறதும், அந்த அஸ்திரத்தின் சக்தியால பல பேருக்கு முடியே உதிர்ந்தது, நகங்கள் கருகின, கருவில் இருக்கும் குழந்தை கூட நடுங்கினது அப்படின்னு புராணங்கள்ல இருக்கிற செய்திகளை படிக்கும்போது ஹிரோஷிமா நாகசாகில பயன்படுத்தின அணு வெடிப்புக்கு அப்புறம் ஏற்பட்ட விளைவுகளை ஒத்து இருக்கு. அப்போ பிரம்மாஸ்திரம்ங்கிறது ஒரு அணு ஆயுதமாகவும் இருக்கலாம் அப்படின்னு மகா பெரியவர் சொன்னாரு. மகா பெரியவர் சொன்ன இந்த விஷயத்தை அறிவியல் பூர்வமா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தேடும்போது அணுகுண்டின் தந்தை என்று அழைக்கப்படும் ஓப்பன்ஹைமர் ஒரு விசித்திரமான பதில சொல்றாரு. ஹிரோஷிமா நாகசாகி என்ற 2 இடத்துல குண்டு வெடிப்புக்கு காரணமான அணுகுண்டை கண்டுபிடிச்ச இவரு சமஸ்கிருதத்திலையும் நம்ம மகாபாரதம் மற்ற புராண இதிகாசங்கள்லயும் பகவத்கீதை மேலும் மிகுந்த ஈடுபாடும் பற்றும் உள்ளவர். தன்னுடைய மாணவர்கள் மத்தியில உரையாற்றி கொண்டு இருக்கும்போது ஒரு மாணவர் கேட்டாரு, இப்படிப்பட்ட அணு ஆயுதத்தை இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திலேயே நாம தான் முதல்ல பயன்படுத்தி இருக்கோமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ஓப்பன்ஹைமர் சொன்னாரு, எஸ், இன் மாடர்ன் டைம்ஸ் அப்படின்னு சொன்னாரு. அதாவது இந்த நவீன யுகத்துல நாம தான் முதல்ல, ஆனா இதற்கு முன்னாடி பண்டைய காலங்கள்ல பல முறை அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்றாரு. மேலும் தன்னோட அணு ஆயுதத்துக்கு இவர் கீதையிலிருந்து ஒரு வாசகத்தை எடுத்து போட்டதுதான் உலக அளவுல ஒரு பரபரப்பான விஷயமா பேசப்பட்டது. அது மட்டும் இல்ல, இவர் தன்னைத்தானேயே அர்ஜுனன் என்று குறிப்பிட்டுக் கொள்வார். தன்னுடைய காருக்கு இவர் வச்ச பேரு கருடா. அந்த அளவுக்கு அணுகுண்டை கண்டுபிடிச்சவரே நம்ம புராண இதிகாசங்களோட ஒத்து போறவரு. சரி, அப்போ பண்டைய காலங்கள்ல அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு அகழ்வாராய்ச்சியில ஏதாவது ஆதாரங்கள் கிடைச்சிருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தன்னுடைய 12 ஆண்டுகால தீவிரமான ஆராய்ச்சிக்கு பிறகு டேவிட் டேவன்போர்ட் மற்றும் டேவிட் சைல்ட்ரஸ் அப்படிங்கிற 2 தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வெளிக்கொண்டு வந்த மறுக்க முடியாத உண்மைகள் உலகையே வியப்பில் ஆழ்த்துச்சு. இவங்க வெளிக்கொண்டு வந்த ஆதாரங்களின்படி பண்டைய பாரத தேசத்துல, அதாவது இன்றைய பாகிஸ்தானை சேர்ந்த மொகஞ்சோதரா அப்படிங்கிற இடத்துல மர்மமான விஞ்ஞானிகள் அத்தனை பேருக்கும் புரியாத புதிராக விளங்கின ஒரு அபூர்வ நகரத்தை கண்டெடுத்தாங்க. இந்த நகரத்தை தோண்டி பார்க்கும்போது கிடைத்த இறந்த மனிதர்களின் எலும்புக்கூடுகள் விஞ்ஞானிகளை திகைப்புல ஆழ்த்துச்சு. ஏன்னா அத்தனை மனிதர்களும் வீதிகள்ல ஒருவருக்கொருவர் நெருக்கமாக ஒருவர் கைகளை ஒருவர் பிடித்த வண்ணம் விசித்திரமான முறையில இறந்து கிடந்தாங்க. சிலர் என்னென்ன வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ உட்கார்ந்து இருந்தபடி, வீதிகள்ல நடந்துகிட்டு இருந்தபடி, படிகள்ல இறங்கிக்கிட்டு இருந்தவங்க இருந்தபடி, மனிதர்கள் என்னென்ன வேலைகள் செய்து கொண்டிருந்தார்களோ அதே வேலை நேரத்துல ஒட்டுமொத்தமா ஒரே நேரத்துல சாகடிக்கப்பட்டது போல இறந்து கிடந்தாங்க. மேலும் அந்த எலும்புகளில் இருந்த கதிர்வீச்சும் ஹிரோஷிமா நாகசாகியில் அணுகுண்டு வீசப்பட்ட போது இறந்த மனிதர்களின் மேலிருந்த கதிர்வீச்சும் ஒன்றாக இருந்தது. கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்த இந்த மனிதர்கள் உடம்பில் எப்படி அணு ஆயுத கதிர்வீச்சு வந்தது என்பது விஞ்ஞானிகளையே வியக்க வைத்தது. அது மட்டுமல்ல, அந்த ஊர்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறைய கற்கள் ஸ்படிகங்களாகவும் கண்ணாடிகளாகவும் மாறி கிடந்தன. இதெல்லாம் ஒரு காலத்துல வெறும் கற்களாக இருந்து கிட்டத்தட்ட 1500 டிகிரி
சென்டிகிரேட் வெப்பநிலையில அந்த கற்கள் லாவா என்ற நிலைக்கு மாறி பின்பு குளிர்ச்சி அடையும் போது லாவா என்ற நிலையிலிருந்து கண்ணாடி பொருட்களாக மாறி இருக்கு. இந்த ப்ராசஸ் ஒரு மிக பெரும் அணு வெடிப்புக்கு அப்புறம் தான் சாத்தியம் என்பது விஞ்ஞானிகளின் கூற்று. 1500 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை ஒரே நேரத்தில் உமிழக்கூடிய அளவுல இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. அதுக்கு டேவிட் டேவன்போர்ட் விடை சொல்றாரு. அந்த காலத்திலேயே அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. மொகஞ்சோதரா என்ற இடத்தில் இந்த நகரத்தின் பேரழிவு நடந்ததற்கு காரணம் ஒரு அணு ஆயுத தாக்குதலே அப்படிங்கிறாரு. ஒரே நேரத்துல இந்த நகரத்துல கிட்டத்தட்ட 40,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னைக்கும் இந்த நகரம் அத்தனை ஆராய்ச்சியாளர்களுக்கும் ஒரு சவால் தான். சரி, ஒரு அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டால் பல லட்சம் மக்கள் மடிவார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். மகாபாரத போர்ல கிட்டத்தட்ட 4 மில்லியன், அதாவது 40 லட்சம் மக்கள் இறந்தாங்க அப்படிங்கிறது புராண செய்தி. 40 லட்சம் படை வீரர்கள், குறிப்பா ஆண்கள். ஒரு காலகட்டத்தில் வெறும் 18 நாட்கள்ல 40 லட்சம் ஆண்கள் இறந்தாங்கன்னா அது உலக அளவுல பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கும். அந்த மாதிரி தாக்கம் ஏதும் ஆராய்ச்சியாளர்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா மோனிகா கர்மின் அப்படிங்கிறவங்க கொடுத்த ஆராய்ச்சி அறிக்கை நம்மளை வாயடைக்க வைக்குது. இவங்க ஒரு வெளிநாட்டு ஜெனட்டிக் சயின்டிஸ்ட். இவங்க கடந்த 10,000 ஆண்டுகளா மனித குலத்தின் தொடர்ச்சியான XY குரோமோசோம்களின் கடத்தல் பற்றியும் ஜெனட்டிக்ஸை பற்றியும் நீண்ட ஒரு ஆராய்ச்சி தியரியை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 2015ஆம் ஆண்டு இவங்க சப்மிட் பண்ண ஆராய்ச்சியின் முடிவின்படி இன்னைக்கு தேதியிலிருந்து 7500 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது மகாபாரதம் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகின்ற 5000 BC காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மேல் ஜீன் பாட்டில் நெக்ங்கிற ஆண்களுக்குரிய Y குரோமோசோமின் பெரும் வீழ்ச்சி நடந்திருக்குன்னு சொல்றாங்க. சரியா மகாபாரத போர் நடந்ததா சொல்லப்படுகின்ற அந்த காலகட்டத்தை குறிப்பிட்டு ஆண்களுக்குரிய Y குரோமோசோம் கிட்டத்தட்ட 16 பெண்களுக்கு ஒரு ஆண் அப்படிங்கிற அளவுக்கு பெரும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு தன்னோட ஆராய்ச்சியின் முடிவில் அறிவிக்கிறாங்க. உலகத்தோட ஒட்டுமொத்த மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 40 லட்சம் ஆண்கள் மட்டும் ஒரே நேரத்தில் 18 நாட்கள்ல மடிந்ததுங்கிறது ஒரு பெரும் பாதிப்பை மத்திய ஆசியா முழுவதும் எதிரொலிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட மகாபாரத போருங்கிறது மத்திய ஆசியாவில் இருந்த பெருவாரியான நாடுகளுக்கிடையே தான் நடந்துச்சு. இங்க தமிழ்நாட்டில் இருக்க பாண்டிய தேசத்திலிருந்து ஈரான் ஈராக் வரைக்குமான ஆட்சியாளர்கள் அத்தனை பேரும் குருச்சேத்திரத்துல ஒன்று கூடி போரிட்டு விதவிதமான நவீன அறிவியல் ஆயுதங்களால் தங்களை தாக்கி கொண்டு மடிந்தார்கள் என்பது மகாபாரதம் கூறும் செய்தி. இந்த ஒட்டுமொத்த ஆராய்ச்சியின் மூலம் மகாபாரதம் என்ற நிகழ்வு கற்பனையோ புராணமோ அல்ல, அது ஒரு வரலாறு என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு பகதத்தன் அப்படிங்கிற ஒரு அரசன் கிருஷ்ணன் மீது தீராத வன்மம் கொண்டு இந்த மகாபாரத போர்ல கிருஷ்ணனையும் அர்ஜுனையும் அழிப்பதற்காக முன்னேறி போரிடுவான். பகதத்தன் அப்படிங்கிற பேரை நம்ம தமிழ் சொல்லாடல்ல குறிப்பிட்டாலும் இவனுடைய சரியான பெயர் பகதத். இவனுடைய இந்த பக்தத் அப்படிங்கிற பேர்ல தான் இவனுடைய தலைநகரும் இருந்துச்சு. இந்த பக்தத் அப்படிங்கறதான் இன்றைய பாக்தாத் அப்படிங்கிறது. பாக்தாத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ண இந்த பகதத் அப்படிங்கிற பகதத்தன் ஈராக்கிலிருந்து குருச்சேத்திரத்துக்கு துரியோதனன் சார்பாக கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் எதிர்த்து போரிட்டு மடிந்தான். இந்த பகதத்தன் வேற யார் இல்ல, நாமெல்லாம் தீபாவளி கொண்டாடுவதற்கு காரணமாக அமைஞ்ச நரகாசுரனுடைய மகன் தான் இந்த பகதத்தன். சரி, 18 நாள்ல 40 லட்சம் வீரர்கள் இறக்கணும்னா அணு ஆயுதம் மட்டுமல்லாம வேற என்ன மாதிரியான நவீன ஆயுதங்கள் அந்த காலத்திலே பயன்படுத்தப்பட்டது? அப்போது பயன்படுத்தப்பட்ட அந்த ஆயுதங்களின் தற்போதைய நவீன காலத்து வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான விடையையும் மகாபாரதத்துல வியாசர் தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. அமெரிக்கர்களால் ஏலியன் டெக்னாலஜி என்ற வார்த்தை ஜாலத்தால் பயன்படுத்தப்பட்டு எந்த விஞ்ஞானியாலும் எந்த முடிவுக்கும் வர முடியாதபடி தலை சுற்ற வைக்கும் ஒரு ஆச்சரியமான ஆயுத பிரயோகம்தான் வாசவி சக்தி அப்படிங்கிற சக்தி ஆயுதம். இதுவும்
அமெரிக்கர்களோட பாஷையில சொல்லணும்னா ஒரு ஏலியன் டெக்னாலஜி தான். ஏன்னா இதை கொடுத்தவர் இந்த பூமிங்கிற கிரகத்தை சேராத தேவலோகத்தை சேர்ந்த இந்திரன். பூமியை பொறுத்த வரைக்கும் வேற்று கிரகத்திலிருந்து, அதாவது தேவலோகத்திலிருந்து வந்த இந்திரன் ஒரு ஏலியன். அந்த ஏலியன் கொடுத்த அதிநவீன டெக்னாலஜி தான் இந்த வாசவி சக்தி அப்படிங்கிற ஒரு நாசகார ஆயுதம். இத புராணங்கள்ல பயன்படுத்தினது ரெண்டு பேர் தான். ஒன்னு கர்ணன், இன்னொன்னு இந்திரஜித். இந்திரஜித் இந்த ஆயுதத்தை லக்ஷ்மணன் மீது பிரயோகம் பண்ணுவாரு. கர்ணன் இந்த ஆயுதத்தை கடோத்கஜன் மீது பிரயோகம் பண்ணுவாரு. இந்த ஆயுதத்தை தான் கர்ணன் தன்னோட கவச குண்டலங்களை அறுத்து கொடுத்ததுக்கு ஈடாக இந்திரன்ட்ட இருந்து வாங்கிக்குவாரு. கர்ணன் கடோத்கஜன் மேல பிரயோகம் பண்ணும்போது வியாசர் எப்படி எழுதியிருக்காருன்னா, ஈட்டி போன்ற நீளமான அந்த பெரும் ஆயுதமானது பெரும் புகையையும் நெருப்பையும் கக்கி கொண்டு வானில் உயர பறந்தது அப்படிங்கிறாரு. இது அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு மிசைல். இன்னொன்னு, இன்னைக்கு ஒரு மிசைல் ஒரு ஃபைட்டர் ஜெட்டை லாக் பண்ணிருச்சுன்னா அந்த ஃபைட்டர் ஜெட் எந்த திசையில வளைந்து நெளிந்து வேகத்தை குறைத்து கூட்டி ஓடினால் கூட சரியா அதை தாக்கி வானத்திலேயே அழிக்கும். கிட்டத்தட்ட அதே டெக்னாலஜி தான் மகாபாரதத்துல கையாண்டிருக்காங்க. இந்த சக்தி ஆயுதத்தை கர்ணன் பிரயோகம் பண்ணவனே கடோத்கஜன் வானத்துல உயர எழுந்து பறந்து, ஏன்னா அவன் ராட்சசன்றதுனால வானத்துல பறக்கிற சக்தி அவனுக்கு இருந்துச்சு, வானத்துல உயர எழுந்து பறந்து தப்பித்து ஓட நினைக்கும் போது இந்த ஏவுகணையும் அவன் பின்னாடியே போய் துரத்தி சென்று வானத்திலேயே தாக்கி அழிச்சிருக்கு. இது கிட்டத்தட்ட இப்போதைய மிசைல் டெக்னாலஜியை தெளிவா படம் பிடிச்சு காட்டியிருக்கு. அதே போல நாகாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஆயுதம் எதிரியின் மீது செலுத்தப்பட்ட பிறகு ஏவியவர்கிட்டயே திரும்பவும் வந்து சேரும். இந்த ஆயுதத்தை கர்ணனும் இந்திரஜித்தும் பயன்படுத்தினதா புராண குறிப்புகள்ல காணப்படுது. இப்படி ஒரு ஏவுகணையை செலுத்தின பின்னாடி மீண்டும் செலுத்திய இடத்துக்கே திரும்பி வர்ற டெக்னாலஜியை தான் இன்னைக்கு இஸ்ரோ ஆராய்ச்சியாளர்கள் செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சமீபத்தில் எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ்ங்கிற ஆராய்ச்சி நிறுவனம் இந்த டெக்னாலஜியை எக்ஸிக்யூட் பண்ணி வெற்றி பெற்றிருக்காங்க. இதற்கப்புறம் இந்திரஜித் பயன்படுத்தின ஒரு மாய விமானம், வானில் மறைந்து தாக்கக்கூடிய இந்த மாய விமானம் இன்றைய ஸ்டீல்த் டெக்னாலஜிக்கு ஒரு முன்னோடி அப்படின்னா மிக இல்லை. இப்பொழுதும் பல நாடுகள் கண்ணுக்கு புலனாகாத விமானங்களை தயாரிப்பதில் மும்முரம் காட்டுகின்றன. அதே போல இன்னைக்கு டெஸ்லா ஷீல்டு அப்படிங்கிற ஒரு தற்காப்பு ஆயுதம் இஸ்ரேலாலும் அமெரிக்க கடற்படையாலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது எதிரி நாட்டோட ஏவுகணைகள் தங்களுடைய எல்லைக்குள் நுழைந்து விடாதபடிக்கும், தங்களுடைய கப்பலை தாக்காதபடிக்கும் ஒரு ஷீல்டு மாதிரி தங்களுடைய நாட்டு எல்லைகளை சுற்றியும் கப்பல்களை சுற்றியும் உருவாக்குறாங்க. இதே மாதிரி ஒரு டெக்னாலஜியை தான் ராம லட்சுமணர்கள் விஸ்வாமித்திரோட யாகத்தை பாதுகாப்பதற்கு பயன்படுத்தினாங்க. அசுரர்கள் வந்து தாக்கி விடாமல் இருக்க முதல்ல அவங்க யாகசாலையை சுத்தி வானவெளியில ஒரு பாதுகாப்பு வளையத்தை அமைச்சாங்க. ராட்சசர்கள் யாகத்தை அழிக்கிறதுக்கு எந்த விதமான ஆயுத பிரயோகம் பண்ணாலும் வான வீதியில் இவங்க உருவாக்கி இருக்க இந்த கவச நிலையை தாண்டி அந்த ஆயுதங்களால் உட்புக முடியவில்லை அப்படின்னு இந்த ராமாயணத்துல குறிப்பு இருக்கு. ராம லட்சுமணர்கள் உபயோகப்படுத்தின இந்த ஷீல்டு தான் இன்னைக்கு நவீன டெஸ்லா ஷீல்டு. அதே போல அக்னி ஆயுதம்ங்கிறது அதிகமான நெருப்பை உமிழக்கூடிய ஒரு ஆயுதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதற்கு மாற்றா பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ஆயுதம் தான் வருண ஆயுதம். இந்த அஸ்திரமானது நேரடியாக வான்வெளியில் கிளம்பி உயரே சென்று மேகத்தை தாக்கி மேகத்தில் இருந்து இடி மின்னலோடு பெரும் மழையை தோற்றுவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதே டெக்னாலஜியை தான் இன்னைக்கும் சீனர்கள் பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான மழையை பெறுகிறார்கள். சிறிய ரக ராக்கெட்டுகள் மூலம் மழை தரும் மேகங்களை தாக்கி தேவையான மழையை பெறுகிறார்கள். இதை அவங்க கிளவுட் சீடிங் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் மேலா ஆயுதங்களுக்கெல்லாம் தலையாய ஆயுதமா இருந்தது நாராயண அஸ்திரம். இந்த அஸ்திரமானது ஆயுதம் ஏந்தியவர்களை மட்டுமே தாக்கும், நிராயுத பாணிகளை ஒன்றும் செய்யாது. போர்க்களத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் மேலையும் இது ஆதிக்கம் செலுத்தும் அப்படிங்கிற குறிப்பும் வியாசர் எழுதியிருக்காரு. அப்படின்னா போர்க்களத்துல இருக்கிற அத்தனை பேர் மேலையும் ஆதிக்கம் செலுத்தும்னா அத்தனை பேரையும் இது ஒரே நேரத்துல ஸ்கேன் பண்ணும்னு அர்த்தம். ஒரே நேரத்துல இமிடியேட்டா இன்னைக்கு இருக்கிற நவீன டெக்னாலஜி
டெக்னாலஜியில் எப்படி ஸ்கேன் பண்ணி ஒருத்தர் ஆயுதத்தோட வர்றாரா ஆயுதம் இல்லாமல் வர்றாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த நாராயண அஸ்திரம் போர்க்களத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ஸ்கேன் பண்ணி யார் ஆயுதம் வச்சிருக்காங்க யார் ஆயுதம் இல்லாதவங்க அப்படிங்கிற விவரத்தை எடுத்து ஆயுதம் ஏந்தி இருப்பவர்களை மட்டுமே தாக்கி அழிக்கும். இதன் மூலம் இன்றைய நவீன டெக்னாலஜி எல்லாமே புராண இதிகாச காலங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறதும் மகாபாரத போர்ங்கிறதும் அதுல அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டனங்கிறதும் நிரூபிக்கப்பட்ட உண்மைங்கிறதும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு நாம அமெரிக்கர்களையும் ஐரோப்பியர்களையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு வியந்து கொண்டிருக்க இந்த நேரத்துல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே முன்னேறிய தொழில்நுட்பத்தோடும் நாகரிகத்தோடும் நம் மக்கள் இந்த பாரத தேசத்துல இருந்தாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம்.